வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே இருக்கிற 15 படங்கள். இந்த தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு உள்ளே போனால் படம் இருக்காது அப்படிலாம் இல்லை. இந்த 15 படமும் செக் பண்ணிட்டேன். ஸோ 15மே யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்குது. ரெண்டு மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, மற்ற எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்ட் எல்லாமே நல்ல படங்கள் தான். ஸோ ஒன்றா பார்த்துடலாம். இதில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாம்பா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு குட்டி ப்ரமோஷன். இந்த நீட் எக்ஸாம் வந்து பயமுறுத்தியே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதை வந்து சொல்லிக் கொடுக்குற விதத்தில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்காக தான் மார்ச் 28 வந்து ஆர்ஸ்கூர் எஜுகேஷன் திருவள்ளூர்ல நீட்கான கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்றாங்க. சரி பண்ணி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எப்படி கிளாஸ் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஃப்ரீ டெமோ கிளாஸுமே இருக்குது. ஸோ அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஓகே இப்படி தான் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. இதுக்கான டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம லிஸ்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 வேணாம், எல்லாமே நல்ல படங்கள் தான். ஜஸ்ட் இந்த 15 இருக்குங்கிற மாதிரி லிஸ்ட்டை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ சா தி டெவில். எஸ், கொரியன் உலகத்தில் வரதுக்கு காரணமா இருந்த ஓல்டு பாய், அதுக்கப்புறம் ஐ சா தி டெவில். தனி ஒரு டெம்ப்ளேட்லாம் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஜஸ்ட் ஒரு கொடூர மிருகத்தை ஹீரோ எப்படி பழி வாங்குறாருன்ற மாதிரி. அந்த பழி வாங்குறது எந்த அளவுக்கு கொடூரமா போறதுன்னு தான் இந்த படமே ஆல் டைம் ஃபேவரட்டான படம். ஸோ இது யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது. ஒரு காலத்தில் தமிழ் டப்பிங் கூட பண்ணாம இருந்தாங்க, இப்போ இல்லைனா தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்ல இருக்குது. ரெண்டாவது ஸ்பீக் நோ ஈவில்ங்கிற படம். இது வந்து பக்கா 18+ படம். ஏன்னா டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதோட ரீமேக் வெர்ஷன் வந்து டிஸ்டர்பிங்லாம் இல்லை, அது நீங்க பார்க்கலாம், ஃபேமிலியாவே பார்க்கலாம். பட் இந்த ஒரிஜினல் வெர்ஷனுங்கிறது பயங்கரமா இருக்கும். பயங்கரமான வெர்ஷன் தான் தமிழ் டப்பிங்ல பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ட்ரிப் அப்போ ஒருத்தவங்களை மீட் பண்ண வாங்கல, எங்க வீட்டுக்கு வாங்கலன்னு இன்வைட் பண்ணேன். இப்போ தெரியாதவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் படமே. கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி கடைசி ட்விஸ்ட் அது பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த ட்விஸ்ட் வர ஏரியா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி விட்டுரும். ஸோ இந்த டிஸ்டர்பிங்கான படங்கள்லாம் செட் ஆகும். இலக்கண மனஸ்காரங்க இந்த பக்கம் போகாதீங்க. கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்லாம் நான் தாங்குவேன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. மூணாவது படம் வந்து த மூன் அப்படிங்கிற படம். இது தனி ஒரு ஆளா அங்க மூன்ல இருந்துகிட்டு என்னெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி. இது அப்பவே செம்ம ஃபேவரட்டான படம். இப்போ திருதுப்புன்னு பார்த்தா என்னது யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஃப்ரீயாவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ மூணு படம் எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ எத்தனை பேர் பார்த்துட்டீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல இருக்கு. நாலாவது கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர். எஸ், இந்த லாக்டவுன் டைம்ல வந்து இந்த மாதிரியான கொரியன் படங்கள் தான் பார்த்து செம்மையா இருக்குமா. இதுல கதையாவே வெயிட்டா இருக்கும். அதாவது கொரியாவை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் ஆகி தண்டனை கொடுக்கல, குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கப்புறமா குற்றவாளியே நான் எப்படி திரும்ப அந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னு புக்கெல்லாம் போடுறான். டேய் யாரா நீயே? இப்போ அப்பேற்பட்ட குற்றவாளியை நம்ம டிரெக்டிவ் வந்து எப்படி பிடிச்சாரு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, எதுக்காக இப்போ அவனாவே வெளியே வரான், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படமே. அண்டு கடைசி ட்விஸ்ட்லாமும் பயங்கரமா இருக்கும். பிடிக்கிற விதமாகவும் அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அஞ்சாவது வந்து ஹவாய் மான்ஸ்டர் பாய் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு கேங்ஸ்டர்களால் வளர்க்கப்படுற சின்ன பையன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவங்களோட வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடூரமாக பண்ணுறான், அவனுக்கான டாஸ்க்லாம் கொடுத்து டேய் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறான், டேய் அதை ஒன்று பண்ணுறான். நம்ம புதுப்பேட்டையில் கொக்கிக்குமார் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இவன் எல்லாருமே சேர்ந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் பண்ணுறான், மான்ஸ்டராக எப்படி மாறுறாங்கிறது தான் இந்த படமே. நல்லாயிருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து ஆறாவது சொரே ஒய்ஃப் ஃப்ரம் ஃபியூச்சர். எஸ், இந்த படம் இப்போ இந்தோனேஷியன் லவ் படம் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் யூடியூப்லேயே ஃபுல் படமும் ஃப்ரீயாக இருக்குது. ஓடிடியில் தான் தேடிட்டு இருந்தீங்க, யூடியூப்லேயே கிடக்குது. என்ன தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. இதில் வந்து இப்போ திருப்புன்னு நம்ம ஹீரோ தூங்கி இருந்துச்சா ஒரு பிள்ளை எதில் இருக்குது, யார் நீங்கன்னா நான் தானே ஒய்ஃப் ஃபியூச்சர்லேருந்து வந்துருக்கிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான்டா வந்துருக்கிறேன்னு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்காக இங்கே வந்தாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறது தான் படமே. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய படம் தான். ஆனால் கடைசி அந்த ஒரு மொமெண்ட் அவங்க மீட் பண்ணுற மொமெண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி நம்மளை அள வச்சு விடும். கடைசி ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸு மொத்தம் அப்படியே காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், ஒரு மாதிரி அழகான படம். இந்த சர்வமாயா பார்த்துட்டு டெல்லு மாதிரியே பேய் வேணும்னு அடம் பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு எனக்கு சோரே மாதிரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து ஏழாவது எஸ், சைனாக்காரனுங்க வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறதுல அவனுங்களை அச்சிக்கவே முடியாது. அந்த வகையில் வேண்டரிங் எர்த். இதோட கதையை கேட்டிங்கன்னா சத்தியமா டே இதெல்லாம் ஒரு கதையாடா, இதை வச்சு எப்படா படம் பண்ணிங்கன்னு தான் ஃபீல் ஆகும். என்னன்னா சார் இப்போ வந்து பூமிக்கு பிரச்சனை இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னடா பண்ண போகிறோம், பூமியவே நம்ம இன்ஜின்ஸை போட்டு மொத்தமாக நகர்த்தி கொண்டு போகிறோம் சார். இது பூமியவே இன்ஜினை வச்சு நகர்த்தி கொண்டு போகிறீங்களா? ஆமாம் சார், அதுதான் எங்கள் பிளான். அந்த பிளானை பண்ண போகிறோன்ற மாதிரி பண்ண போகிறாங்க. என்னென்ன சம்பவங்கள்லாம் செஞ்சாங்கிறத பிரம்மாண்டமாக மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படம்லாம் பார்க்காம வச்சுருந்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டீங்க. தயவுசெய்து யூடியூப்ல ஃப்ரீயாக இருக்குது வேண்டரிங் எர்த். இது பார்ட் 2மே இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த 2 பார்ட்டுமே பாருங்கள். எட்டாவது இந்த படம் தமிழ் டப்பிங்ல படம் ஃபேவரட் படங்க, பேட் ஜீனியஸ்னு. இந்த படம்லாம் அப்பவே பார்த்துருந்தா எக்ஸாம்பிள் பிட்டடிப்பது எப்படின்னு நான் இன்னும் ஈஸியாக பாஸ் ஆகிருப்பேன். எஸ், எக்ஸாம்பிள் பிட்டடிக்கிறது தான் அந்த டென்ஷனு. அதாவது அந்த புள்ள மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி மாட்டிக்காத பார்த்து அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கள் டென்ஷன் ஆகும். எப்படி எக்ஸாம்பிள் பிட்டடிக்கிறது எப்படி, மற்ற பசங்களுக்கு காட்டுவது எப்படிங்கிற மாதிரி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிட்டடிக்கிறது கூட இவ்வளோ டென்ஷனாக பண்ணுவீங்களான்ற மாதிரி இந்த படமே இருக்கும். எஸ், பேட் ஜீனியஸ். அதான் ஜீனியஸ் தான், ஆனால் பார்க்குற வேலைக்கு ஃபுல்லாக பேடான வேலைகள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பிட்டுனா செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு
பண்ணிட்டு இவங்க எக்ஸாம்ல காப்பி அடிக்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் படம், தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 9வது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் ஒன்று பார்க்கணும், எல்லாருமே சுயநலக்காரங்களா இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க, கிரீடி பீப்பிள் அப்படிங்கிற படம். இதுல வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ அந்த சம்பவத்தை மறைக்கிறது மூலியமா நமக்கு இவ்வளவு விஷயம் நடக்க போகுது, அப்ப மறைச்சிடலாமே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்க்க போக அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் இந்த படமே. இதுல நல்லவங்க கெட்டவங்கலாம் இல்ல, இருக்கிற எல்லாருமே ஒரு வகையில கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு நடுவுல இந்த சம்பவம் எப்படி முடியுது, இது எப்படி சரி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறது தான் படமே. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னா ஒரு ஸ்லோகன் மூவி தான், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 10வது, எஸ் இந்த கிரைம் த்ரில்லர்ல பயங்கரமான ட்விஸ்ட் இருந்தா மட்டும்தான்டா எனக்கு அது வெயிட்டா இருக்கும் அப்படின்னா ஸ்லீப்பிங் டாக்ஸ்ங்கிற இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இதுல கதை என்ன அப்படின்னாக்க, நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாமே மறந்து போகுது, சஞ்சய் ராமசாமி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீ என்ன தப்பான ஒரு கேஸ்ல உள்ள தள்ளிவிட்ட, ப்ளீஸ் அதுக்கான நியாயமா இந்த கேஸ் நீ தான்டா விசாரிக்கணும்னு ஹீரோ இருக்கிற நிலைமையே இப்படி. இப்போ இவர்கிட்ட வந்து உன்னால் தான் நான் ஜெயிலில் இருக்கிறேன், ஒழுங்கா இந்த கேஸை திரும்ப விசாரின்னு சொல்லி கேஸை கொடுக்குறாரு. இப்போ அந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு ஹீரோவோட கண்டிஷனே மோசமா இருக்குது. இதுக்கு நடுவில் அவர் இந்த கேஸை விசாரிச்சு என்னதான்டா ஆகுதுங்கிறது தான் இந்த படமே. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வெயிட்டா இருக்கும். அடுத்து 11வது இடத்துல ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கில்னு. ஆக்சுவலா ஆர்ஃபன் படம் அது பயங்கரமான படம், அந்த அளவுக்கு இந்த படம் கிடையாது. பட் ஆனால் அதோடைய ப்ரீக்குவல் அந்த படம் ஆர்ஃபன் படம் பார்த்துட்டீங்கன்னா இந்த கேரக்டருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்கள வச்சு கதையான்ற மாதிரி உங்களுக்கு இந்த படமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் பயங்கரமாக இருக்காது, பட் தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய படம். அண்ட் தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது, அதனால தாராளமாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் 12வது படம் த ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி. இது என்ன படம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை யார் எடுத்துருக்காங்கிறத மட்டும் சொல்கிறேன். நம்ம ஸ்குவிட் கேம் எடுத்த டேரக்டரோட படம். அவர் இந்த படம் மட்டும் இல்லை, சைலன்ஸ்னு படம் எடுத்திருக்காரு, மிஸ் கிரானின் படம் எடுத்திருக்காரு. அவர் கை வச்ச சம்பவங்கள் எல்லாமே வெயிட்டான சம்பவங்கள் தான். அவருடைய படங்கிறதுனால அவருடைய அந்த லைஃப் ஹிஸ்டரி படிக்கும் போது இந்த மாதிரிலாம் படம் இருக்கா, சைலன்ஸ்டு, மிஸ் கிரானி, த ஃபோர்ட்ரஸ்னு படம் மட்டும் தான் ஸ்குவிட் கேமுக்கு வந்தியான்ற மாதிரி அவரை படிக்கும் போதே மனுஷன் நான் வந்து ஒன்று என்னால் ஸ்ட்ராங்காக ஒரு கதையை சொல்ல முடியுமா, மெசேஜ் சொல்ல முடியுமான்னா சைலன்ஸ்டு பண்ணிட்டாரு. ஒன்று கமர்ஷியலாக பெரிய பட்ஜெட் ஹேண்டில் பண்ண முடியுமானா அதை ஃபோர்ட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஃபோர்ட்ரஸ் படம் தமிழ் டப்பிங்கில் ஃப்ரீயாகவே இருக்குது, மறக்காம பார்த்துருங்க. அடுத்து 13வது இடத்துல மலையாள படமான நிழல். இதுல கதையாவே கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னா ஒரு குட்டி பையனுக்கு அவன் சொல்ற கதைகள்லாம் நிஜத்தில் நடக்குது. எப்படா நீ சொல்றதெல்லாம் நடக்குது, இல்ல நடக்கிற விஷயம் உனக்கு எப்படா முன்கூட்டியே தெரியுது, என்னடா மாயமா மந்திரமா என்னடா இதுங்கிற மாதிரி இப்ப ஹீரோ அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறத தெரியப்படுத்துறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கும், இது ஒரு டீசென்ட் வாட்ச் படம், தாராளமா ட்ரை பண்ணலாம். 14வது இடத்துல இருள் அப்படிங்கிற படம். இது வந்து இந்த லாக்டவுன் டைம்ல அந்த டைம்ல தான் பார்த்தது. அதாவது மொத்தமாவே 3 பேர் தான் படத்துக்குள்ள மாத்தி பர்ஃபார்மன்ஸ்லயே பின்றதுங்கிற மாதிரி யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்படிங்கிற விஷயத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ கம்மியான கேரக்டர்ஸ்குள்ள நல்லாவே இவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலியமாவே படத்தை தாங்க வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரே குறை. ஆனா இந்த படம்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதாவது ஹீரோ எப்படா அந்த மனுஷன் இப்பெல்லாம் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணாருன்ற மாதிரி இதுல வர எல்லா கேரக்டர்ஸும், இந்த பாட்டிமா கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர் கூட இவர் பேசுற மூமெண்ட், அதுவும் ஹீரோவுடைய நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இந்த நிலைமையில என் மேல பாவப்படுங்க, நான் இப்படி இருக்கிறேன், டேய் நான் இப்படி இருக்கிறேன், அதனால ஏன்டா என் மேல பாவப்படுறீங்க, நான் இதை தாண்டி நார்மலான ஒரு லைஃப் நான் வாழ்வேன்டா, எனக்கு இதுவா ஆகணும்னு ஆசரா. பிளஸ் அந்த குட்டி பசங்களாம் இவருடைய நிலைமை பார்த்து கலாய்ப்பாங்க. இவர் அதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ணாம இவர் பாட்டன் கிளாஸ் எடுக்கும் போது அவங்க கலாய்க்கிறவங்களே கொஞ்ச நேரத்தில் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னை பத்தி என்னை பார்த்ததும் நான் பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல நீ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலாய்ப்பியா, கலாய்ச்சிக்கோ, அது எனக்கு கவலையே கிடையாது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என் வேலை என்னன்றதை நான் காமிச்சேன்னா என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், என் வேலையை நீ கேட்க ஆரம்பிச்சிருவேன்னு மனுஷன் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இவர்கிட்ட இருந்து அவ்வளோ மோட்டிவேஷனை கற்றுக்கலாம். ஃபேவரட்டான படம். இந்த மனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 15 படங்களும் யூடியூப்ல ஃப்ரீயாகவே இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட்டான படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்து ஓடிடி வைஸ் நம்ம லிஸ்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணலாம். எந்தெந்த ஓடிடியில் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதை நம்ம அடுத்து பண்ணி விட்டுருவோம். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.